Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நல்ல மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் இட்லி மாவு வச்சு எப்படி 5 நிமிஷத்துல செய்றதா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. நம்மகிட்ட மீதி இருக்கிற இட்லி மாவு வச்சு இந்த போண்டாவை ஈஸியாவே செஞ்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லா மாவையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு நல்ல பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் உங்களுக்கு காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை நல்லா பொடிசா கட் பண்ணது அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பா இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவு கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் பச்சரிசி மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத கொஞ்சம் கலந்ததுக்கு அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இட்லி மாவுல உப்பு சேர்த்திருப்போம். இப்போ கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இத மிக்ஸ் பண்ணிக்கிற போறோம். வெறும் இட்லி மாவு வச்சு 5 நிமிஷத்துல சூப்பரான போண்டா ரெடி பண்ணிடலாம். இட்லி மாவு வச்சு நிறைய டிஷ் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்த வீடியோல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதிலே ஸ்வீட் பண்ணலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பொரிக்கிறதுக்கு கடாயில ஆயில் ஊத்தி நல்லா ஹீட் பண்ணிருக்கேன். நம்ம மிக்ஸ் பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சைஸா நம்ம போட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு கூட போட்டுக்கோங்க. இல்ல அப்படினா கையில கூட எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி போட்டுக்கலாம். இது ஒட்டாது நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். மேலே நம்ம பச்சரிசி மாவு சேர்த்திருக்கனால இப்போ எல்லாத்தையும் போட்டு அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு ஒரு சைடு வேகட்டும். ஆயில் கொஞ்சம் கூட ஊத்துனீங்கன்னா நமக்கு ஃபுல்லாவே வெந்துரும். நான் கொஞ்சம் ஆயில் கம்மியா ஊத்திருக்கனால திரி போடுறேன். இப்போ திரி போட்டுட்டு ரெண்டு சைடும் கோல்டன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கற போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ரெண்டு சைடும் கோல்டன் கலர் வந்துருச்சு. சூப்பரான இட்லி மாவு வச்சு ஒரு போண்டா ரெடி பண்ணியாச்சு. குழந்தைகள் ஸ்கூல் விட்டு வர டயத்துல இந்த மாதிரி ஈவினிங்ல செஞ்சு கொடுங்க. 5 நிமிஷத்துல நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவு சேர்த்திருக்கனால மேலே நல்லா மொறுமொறுப்பாவும் உள்ள நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. Thank you.